ஹாய் வீவர்ஸ், இந்த வீடியோவில் இந்த முழு பிரபஞ்சத்திலும் காணப்படும் விளக்கவே முடியாத 10 மர்மமான விடயங்கள் குறித்து பார்க்க போகின்றோம். மிகவும் சுவாரஸ்யமாக இருக்க போகின்றது வீடியோ, தொடர்ந்தும் பாருங்கள். இந்த 10 விடயங்களில் சில விடயங்கள் குறித்து நாம் தனித்தனியாக விளக்கமான வீடியோக்களை ஏற்கனவே பதிவிட்டிருந்தோம். முடிந்தால் அவற்றையும் சர்ச் பண்ணி பாருங்கள் எமது சேனலில். இப்பொழுது பார்ப்போம் இந்த மர்மமான விளக்கவே முடியாத 10 விடயங்களும் என்னவென்று. முதலாவது தான் மகா பெருவெடிப்பு எனப்படும் பிக் பேங். பிக் பேங் பற்றி நிறைய ஆதாரங்கள் இப்பொழுது உண்டு என்றாலும் அது எப்படி உருவானது, எப்படி தொடங்கியது, அதற்கு முன் என்னதான் இருந்தது, இதற்கான கேள்வி எப்பொழுதும் கேட்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. எந்த விடை இதற்கு தரப்பட்டாலும் அது மர்மமான விடையாகத்தான் இருக்கின்றது என்பது, மனித மூளைக்கு எட்டாத ஒன்றாகத்தான் இருக்கின்றது என்பது உண்மை. ஆகவே முதலாவது மர்மம் பிக் பேங் எப்படி தொடங்கியது, அது எப்படியோ தொடங்கியிருந்தாலும் அதற்கு முன்னர் என்ன இருந்தது என்பது முதலாவது மர்மமான கேள்வி, மர்மமான விடயம். அடுத்தது இரண்டாவது என்னவென்று பார்ப்போம். அதுதான் கருந்துளைகள். இப்பொழுது கருந்துளைகள் பற்றி அதிகமாகவே ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. எமது பிரபஞ்சத்தின் சில கேலக்சிகளின், எமது மில்கிவே உட்பட சில கேலக்சிகளின் கருந்துளைகள் படம் எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. என்றாலும் கருந்துளைக்கு சென்றால் என்ன நடக்கும், தகவல்கள் எங்கேதான் செல்கின்றன? இப்பொழுது கருந்துளை பற்றி ஆய்வு செய்யும், பிளாக் ஹோல் பற்றி ஆய்வு செய்யும் விஞ்ஞானிகள் கூறுவது, கருந்துளைக்கு உள்ளே எது நுழைந்தாலும் அது மாயமாய் மறைந்துவிடும். அந்த தகவல்கள் எங்கு சென்றது, என்ன நடந்தது, அது பற்றி எந்த ஒரு தகவலும் வெளியே வராது. ஏனென்றால் ஒளி கூட வெளியே வர முடியாது என்று கூறுகின்றனர். அப்படி என்றால் மாயமான மர்மமான கேள்விதான், கருந்துளைக்கு சென்றால் என்ன நடக்கும்? அங்கு அந்த சென்ற பொருளின், அது மனிதனாகட்டும் ஒரு பெரிய நட்சத்திரமாகட்டும், தகவல்கள் எங்கேதான் இருக்கின்றன, அதற்கு என்னதான் நடக்கின்றன என்பது மர்மமாகவே இருக்கின்றது. விடை காண முடியாத மர்மமாகவே இருக்கின்றது. இது இரண்டாவது இந்த பிரபஞ்சம் தொடர்பான மர்மமான ஒரு கேள்வியாகும். இப்பொழுது மூன்றாவது என்னவென்றால் டார்க் மேட்டர், இருண்ட பருப்பொருள் என்று தமிழில் கூறலாம். அது உண்மையில் என்ன? பிரபஞ்சத்தில் ஏறத்தாழ 75 to 85% பருப்பொருட்கள் கண்ணுக்கு தெரியாமல் தான் இருக்கின்றன, புரிந்து கொள்ள முடியாமல் தான் இருக்கின்றன. எமது மில்கிவே கேலக்சியில் இது 27% வரை இருக்கின்றது என்று கூறுகின்றனர். இதற்குத்தான் இருண்ட பருப்பொருள், டார்க் மேட்டர் என்று பெயரிட்டுள்ளனர். இது ஒரு பருப்பொருள் தான், ஒரு நட்சத்திரம் மாதிரியான ஒரு பொருள் தான், பாரமுடிய பொருள் தான். ஆனாலும் தெரியவில்லை, ஆனாலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே அது என்ன உண்மையில், அது எப்படித்தான் இருக்கும் என்பது மூன்றாவது மர்மமான, மனித மனதினால் கேட்கப்படும் மர்மமான கேள்வியாகும். டார்க் மேட்டர் எங்குதான் இருக்கின்றது என்பது தெரியும், ஆனால் அது என்ன, எதனால் ஆனது, எப்படிப்பட்டது என்பதுதான் இந்த மூன்றாவது மர்ம கேள்வி. அடுத்தது நான்காவது மர்ம கேள்வியும் இது மாதிரியான உண்டு. டார்க் எனர்ஜி, இருண்ட ஆற்றல் என்று கூறலாம். இது ஏன் பிரபஞ்சத்தை விரிவடைய செய்கின்றது? பிரபஞ்சம் விரிவடைவதற்கு காரணமாக இந்த டார்க் எனர்ஜி தான் இப்பொழுது கூறப்பட்டு கொண்டிருக்கின்றது. எப்படி தான் இந்த டார்க் எனர்ஜி இந்த பிரபஞ்சத்தை விரிவடைய செய்கின்றது? அதற்கு டார்க் எனர்ஜியில் உள்ள விசேட அம்சம் என்ன? ஏன் டார்க் எனர்ஜி காண முடியாது என்பதும் மூன்றாவது இந்த பிரபஞ்சத்தை பற்றிய மர்மமான ஒரு கேள்வி ஆகும். அடுத்து ஐந்தாவது மர்மமான கேள்வி ஸ்ட்ரிங் கோட்பாடு தொடர்பானது. இந்த ஸ்ட்ரிங் கோட்பாடு தொடர்பாகவும் ஒரு வீடியோவை நாம் பதிவிட்டுள்ளோம், முடிந்தால் பாருங்கள். அனைத்து விசைகளையும் இந்த ஸ்ட்ரிங் கோட்பாடு ஒன்று இணைக்கின்றது. அனைத்து இந்த பிரபஞ்சத்தில் என்னென்ன விசைகள், என்னென்ன சக்திகள் உண்டோ அனைத்தும் ஒன்றிணைந்து செயற்பட முடியும் என்று கூறுகிறது. ஸ்ட்ரிங்கால் தான் எல்லா பொருட்களும் ஆனது. ஸ்ட்ரிங் என்ற அணுவை விட நுண்ணிய துகள்களால் தான், நூல்களால் தான் எல்லா பொருட்களும் ஆனவை என்று கூறுகிறது. அவ்வாறு முடியுமா? அவ்வாறு எல்லா விசைகளும் இணைக்கப்பட முடியுமா? அப்படியாயின் பிரபஞ்சத்தில் எல்லாம் ஒன்று மாதிரி அல்லவா இருக்க வேண்டும் என்று பல கேள்விகளை, பல மர்மமான கேள்விகளை இந்த ஸ்ட்ரிங் கோட்பாடு தோற்றுவிக்கின்றது. எனவே ஸ்ட்ரிங் கோட்பாடும் ஒரு மர்மமான புரியாத புதிர்தான் இந்த பிரபஞ்ச அறிவியலில். அடுத்து ஆறாவது விடயம் என்னவென்று பார்ப்போம். இதுதான் பல பிரபஞ்ச கோட்பாடு. இணை பிரபஞ்சங்கள், மல்டிவர்ஸ் என்று கூறுவார்கள். இந்த ஒரு பிரபஞ்சம் முடிவடைந்தவுடன் இன்னும் ஒரு பிரபஞ்சம் தோன்றுகிறது. இதே மாதிரி பிரபஞ்சங்கள் தம்மை தாமே கொப்பி எடுத்துக்கொண்டு செல்கின்றன. இந்த ஒரு பிரபஞ்சத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளும் இன்னும் ஒரு பிரபஞ்சத்திலும் நிகழலாம் என்ற கோட்பாடு தான் இந்த பல பிரபஞ்ச கோட்பாடு அல்லது மல்டிவர்ஸ் கோட்பாடு என்பது. இது உண்மையா? இது உண்மை அல்ல என்று, அதாவது இது சயின்டிஃபிக் ரீதியாக உண்மை அல்ல என்று தான் கூறப்படுகின்றது. என்றாலும் இது உண்மை அல்ல என்று ஒரேடியாக நிராகரிக்க சயின்ஸினால் முடியவில்லை. எனவே ஏன் இது உண்மை அல்ல என்று நிராகரிக்க முடியவில்லை என்பது பிரச்சனை.
அதுதான் இங்கே மர்மம். இது உண்மையா என்பதை விட இந்த கோட்பாடு உண்மை அல்ல, இது பொய்யானது, இவ்வாறு இருக்கவே முடியாது என்று ஏன் சயின்ஸினால், ஆஸ்ட்ரோனமியினால் அல்லது பிரபஞ்ச அறிவியலாளர்களால் நிரூபிக்க முடியவில்லை என்பது இங்கு பிரச்சினை. அப்படியானால் இணை பிரபஞ்சங்கள் உண்டா? இல்லை என்று நிரூபிக்க முடியாவிட்டால் இணை பிரபஞ்சங்கள் உண்டா என்ற அடுத்த கேள்வியும் இங்கு மர்மமான கேள்வியும் எழுகின்றது. அடுத்து 7வது கோட்பாடுதான் உயிரின் தோற்றம். பூமியில் உயிர்கள் தோன்றின. பூமி சூரியனில் இருந்து சரியான இடத்தில் அமைந்துள்ளதனால் உயிர்கள் தோன்றி வளர்ந்து பரிணாமம் அடைந்து மனிதன் வரை வந்துள்ளது என்று நாம் அறிந்துள்ளோம். சயின்டிஃபிக் ரீதியாக பல தியரிகளும் பல விளக்கங்களும் உண்டு. என்றாலும் முதலில் உயிர் எப்படிதான் தோன்றியது? அந்த உயிர் எங்கிருந்து தான் வந்தது? முதலில் தோன்ற வேண்டும் அல்லவா? கடலில் முதலில் ஒரு செல் உயிரினங்கள் தோன்றியதாக சயின்ஸ் விளக்கம் அளித்த போதிலும் உயிர் இப்பொழுது பூமியில் மட்டும்தான் நிரூபிக்கப்பட்டுள்ளது. எப்படிதான் தோன்றியது? அதற்கான விசேட அம்சம் என்ன? அந்த உயிர் விண்வெளியில் இருந்தால் வந்தது. அவ்வாறு வந்தது என்றால் வேறு கோள்களிலும் உயிர்கள் இருக்க வேண்டும் அல்லவா? ஏன் அது கண்டுபிடிக்கப்படவில்லை என்று பல கேள்விகளை இந்த மர்மமான விடயம் உள்ளடக்குகின்றது. அதாவது உயிரின் தோற்றம், பூமியில் உயிரின் தோற்றம் என்பது எப்படிதான் தொடங்கியது, எப்படிதான் நிகழ்ந்தது என்பதுதான் இந்த 7வது மர்மமான கேள்வியாகும். அடுத்தது காலம் நேரம் குறித்தது 5வது. ஒரு நேரம் அல்லது காலம் என்பது நேர்கோட்டில் தான் ஏன் செல்கின்றது? ஏன் அது எப்பொழுதுமே நேர்கோட்டில் செல்வதென்றால் ஃபியூச்சரை நோக்கி மட்டுமே ஏன் செல்கின்றது? ஒரே நேர்கோட்டிலே ஏன் செல்கின்றது? ஏன் அது திரும்பி செல்ல முடியாது? அதாவது கடந்த காலத்தை நோக்கி அது ஏன் செல்வதில்லை? எனவே அது ஒரு மாயையா? உண்மையிலேயே நேரம் என்பது இருக்கின்றதா? காலம் என்பது இருக்கின்றதா? இப்பொழுது நாம் கூறுகின்றோம் தானே, 10 வருடங்களுக்கு முன்பு, 1000 வருடங்களுக்கு முன்பு, லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு பூமி தோன்றி ஏறத்தாழ 4.5 பில்லியன் ஆண்டுகள் ஆகின்றன, பிரபஞ்சம் தோன்றி 13.8 பில்லியன் ஆகின்றன என்று நாம் காலங்களை எண்களில் கூறுகின்றோம் தானே. அதை எல்லாம் விட்டு விடுங்கள். ஒரு மனிதனது வாழ்க்கை 70 வருடம் 60 வருடம் என்று கூறுகின்றோமே, வயதாகின்றது என்று கூறுகின்றோமே, இது எல்லாம் காலத்துடன் நேரத்துடன் தொடர்புடையது. இது எல்லாம் ஏன் நேர்கோட்டிலேயே ஃபியூச்சரை நோக்கியே செல்கின்றது? அவ்வாறென்றால் ஒரு நேர்கோட்டிலேயே இது செல்லுகின்றது என்றால் பின்னோக்கி இதனால் செல்ல முடியாவிட்டால் இது மனித மனதில் உள்ள ஒரு மாயையா? உண்மையில் நேரம் காலம் என்று ஒன்று இல்லையா என்பது இந்த பிரபஞ்சத்தின் புரியாத ஒரு புதிராகும். நேரம் என்பது உண்மையா மாயையா என்பதுதான் 8வது மர்மமான கேள்வி. அடுத்தது ஃபெர்மி பாராடாக்ஸ் தொடர்பான ஃபெர்மி என்பவரால் முன்வைக்கப்பட்ட ஃபெர்மி பாராடாக்ஸ் அல்லது ஃபெர்மி முரண்பாடு தொடர்பான ஒரு கோட்பாடு. இது குறித்தும் எமது சேனலில் ஒரு வீடியோ உண்டு. வேற்றுக்கிரக உயிரினங்கள் எங்கே என்று இந்த கோட்பாடு கேள்வி கேட்கின்றது. இந்த பிரபஞ்சம் மிகப்பெரியது, மிக பெரியது. ஆனால் ஏன் பூமியை தவிர எம்மால் வேறு எந்த ஒரு ஏலியனுடனும் கான்டாக்ட் பண்ண முடியவில்லை? நாம் கான்டாக்ட் பண்ண விட்டாலும் அவர்களாவது வந்து எம்முடன் ஏன் இதுவரை கான்டாக்ட் பண்ணவில்லை என்பதற்கான முரண்பாட்டு கேள்விகளை அடுக்கிக் கொண்டே செல்வதுதான் இந்த ஃபெர்மி பாராடாக்ஸ். முடிந்தால் அந்த வீடியோவையும் சர்ச் பண்ணி பாருங்கள், எமது சேனலில் உண்டு. எனவே ஃபெர்மி முரண்பாடு என்பதும் ஒரு மர்மமான, இந்த பிரபஞ்சம் தொடர்பான மர்மமான ஒரு கேள்வியை எழுப்புகின்றது. கடைசியாக 10வதாக பார்ப்போம், ஒற்றுமை மற்றும் ஒருமைத்தன்மை இந்த பிரபஞ்சத்தில் எவ்வளவு சரியாக ஏன் பின்பற்றப்படுகின்றது என்பது. அதாவது அறிவியல் ரீதியாக மாறிலிகள் மற்றும் உயிர் தோற்றத்துக்கு ஏற்றவாறான இந்த காரணிகள் ஒரே மாதிரியாக இருக்கின்றன. இந்த பிரபஞ்சத்தில் எங்கு சென்றாலும் இந்த ஒளியின் வேகம் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றது. அடுத்தது இந்த பிரபஞ்சத்தில் நாம் எங்குதான் சென்றாலும் அந்த பருப்பொருட்களும் மற்றும் எனர்ஜிகளும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றது. ஒரே மாதிரியான வாயுக்கள் தான் காணப்படுகின்றன. ஏறத்தாழ எல்லாமே ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றது, சில விடயங்களை தவிர. இந்த பூமியில் வெப்பநிலை சரியாக இருந்து உயிர்கள் தோன்றியுள்ளன. ஆனால் சில கோள்களில், சில கிரகங்களில் வெப்பநிலை மாறுபாடுகள் காணப்படலாம். இந்த மாறுபாடுகளை தவிர ஏறத்தாழ பிரபஞ்சத்தில் எங்கு சென்றாலும் எதனை நோக்கினாலும் ஒரே மாதிரியான விதிகள் தான் பூமி உட்பட காணப்படுகின்றன. இவ்வாறான சமநிலை எப்படிதான் பேணப்படுகின்றது? இந்த பிரபஞ்சம் முழுவதும் சரியாக ஒரே மாதிரியாக திட்டமிட்டபடி எவ்வாறுதான் இயங்குகின்றது என்ற ஒரு கேள்வி, விடையே காண முடியாத ஒரு கேள்வி, 10வது ஒரு மர்மமான கேள்வியாக இருக்கின்றது. ஆகவே இதுவரை நாம் இந்த வீடியோவின் ஊடாக இந்த பிரபஞ்சம் தொடர்பாக 10 மர்மமான கேள்விகள் அல்லது 10 மர்மங்கள் தொடர்பாக நாம் ஒரு சுருக்கமான கலந்துரையாடலை உங்களுடன் மேற்கொண்டோம். இந்த வீடியோ மிகவும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் என்று நினைக்கின்றோம். தொடர்ந்தும் இது மாதிரியான அஸ்ட்ரானமி, சைக்காலஜி, சயின்ஸ், ஜெனரல் சயின்ஸ் தொடர்பான ஆச்சரியமான வீடியோக்களுக்காக எம்முடன் இணைந்திருங்கள்.